வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவே எது, அவனை மறந்தார் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றார் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி என்ன அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைத்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்ன மெய்யுணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய்
என் சந்தோஷச் செய்தி ஏதுவே என் சந்தோஷச் செய்தி ஏதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சரணம். இன்று நமக்காக நித்யானந்த தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிலை இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இதே அறிவாம் இயற்கையினை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடினும் பொருத்தமேதான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள எண்ணத்தை பண்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் அறிந்து சொன்னேன். நன்றி. வாழ்க வளமுடன். Good morning, everyone. Be blessed by the divine. Today's poem, The State of Self. The origin of everything in nature is absolute space. Brahman, the omnipresent absolute, Maharishi calls it divine or primordial state. When thinking and admiring nature, the same divine is in the state of consciousness. It is also appropriate when we separate nature, God or Shivam, world and life. In the highest state of nature, if the thought is refined and analyzed, we would see nature and consciousness are both one and the same. This is the state of self. Maharishi says, having realized this state, I am sharing this truth. Man, having commenced to observe the living and non-living things around him, began to ponder over their origin, the reasons behind their manifestation, and the functions they served. His search led him deeper and deeper into the mysteries of nature until he came to the infinitesimal energy particles that linked the imperceptible divine to the manifested universe. Science, despite being aware of the energy particles that make the universe, remains ignorant of the origin of the particles. The sages and seers of old, who were adept in the practice of meditation that brought down the frequencies of the mind waves to very subtle levels, were aware of the secret behind the origin of the particle.
They, through a process of analysis and interference, realized the fact that the imperceptible divine state, also called absolute space, had transformed into the infinitesimal energy particles. Consciousness, one of the characteristics of the divine state, works as the mind in the living beings, including man. As human intellect grew and developed with time, it produced the desire to seek the higher self within. Man, who has come into being from the divine state, has to find his roots through a process of meditation or inner travel, which is the ultimate purpose behind a human birth. This is the journey of the consciousness. Man goes through pleasure and pain, imprints of which are left behind in his genetic center. Pleasure is born of living in harmony with nature, and pain at variance with it. Man seeks pleasure and ignores pain all through his life. Imprints of all wrong deeds performed from the time the beasts began to walk the earth have been passed on through heredity until they found a place in man. The imprints disturbs his genetic center and pave the way for evil thoughts, words, and deeds, which are, which are to be eradicated before the soul can become one with the Absolute. This is imperative and the only means to bring to an end the cycle of death and rebirth. The practice of meditation, which helps the individual become one with Absolute, rid the genetic center of all impurities, and progress along the path of sublimation to attain perfection, is the only way out. Realization that one is but a fraction of the Absolute makes the process of merging with it and attaining perfection easy. The ability to live in harmony with nature improves and leads to the growth of the noble sentiments of love and compassion. Life turns pleasant and one of contentment. Love is the ultimate stage of wisdom. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வளமுடன் அருள்தி ரூபாவதி அம்மா. வாங்கம்மா, வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய ஞான களஞ்சியத்தின் தலைப்பு தன்னிலை. இந்த பாடல பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன பாடல பார்த்தோமோ அதே அர்த்தம் தான் இதற்கும் உண்டு. மகரிஷி அவர்கள் இயற்கையை சுத்தி பார்க்குறாங்க. லைக் இயற்கையில்னா என்ன? சில பேர் இயற்கையே கடவுள் என்பார்கள். சில பேர் இந்த உலகத்தில் இருக்கும் மரம், செடி, கொடிகள் அனைத்தும் இயற்கை. இருக்கிற உயிரினங்கள், வாழும் ஜீவன்கள் எல்லாம் இயற்கையால் ஆனது. அப்படி பிரித்து பிரித்து ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட விளக்கங்களே சொல்வார்கள். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் பாகம் 2 கவி எண் 1625. தன்னிலை. இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் ஆகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இதே அறிவாம். இயற்கையினை ஈசன், உலகம், உயிர்கள் என பிரித்து பேசிடனும் பொருத்தமேதான். இயற்கையின் உச்சநிலையாக உள்ள எண்ணத்தை பண்படுத்தி நுணுகி ஆராய்ந்தால்
இயற்கையின் அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன். தன்னிலை விளக்கம் பற்றி சுவாமிஜி கொடுத்திருக்கும் கவிதையை நம்ம பார்க்கலாம். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் கூறியுள்ளார். அதாவது தன்னை அறிதல் என்பது வேதாந்தம் முக்கியத்துவம் அளித்து வலியுறுத்துகிறது. தன்னை அறிந்து கொள்பவரே முழுமை பேர் அடைந்தவர் ஆவார். தன்னை உணர்ந்து கொண்டால்தான் உலக மக்களிடையே அன்பு வளரும், சமாதானம் நிலைக்கும் என்கிறார் வள்ளலார். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி தன்னை அறிதலுக்காக அகத்தாய்வு பயிற்சி முறைகளை வகுத்துள்ளார் என்பதை நாம் அறிவோம். இப்ப இது நாம் யார், நாம் யார், நான் யார் என்ற ஒரு தத்துவத்தின் குறிப்புதான் இதாகும். பொதுவாக நாம பார்த்தா இயற்கையில் எல்லாம் அதாவது இயற்கையில் எல்லாம் முதன்மையானது எது என்றால் ஆதிநிலையாக இருக்கிறது. ஆதிநிலைதான் பிரம்மமாக இருக்கிறது. பிரம்மம் எது, ஆதிநிலை எது என்று ஒரு சர்ச்சை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமிஜி அவர்கள் ஆதிநிலையை பற்றி, பிரம்மத்தை பற்றி, இறைநிலையின் தன்மைகளை பற்றி அனுமானத்தால், அதாவது கொண்டு வருவோம் என்று இறையாற்றல், சுத்தவெளி, தெய்வம், கடவுள், பிரம்மம் இதெல்லாம் எங்குள்ளது, கும் இருட்டு, அனைத்து ஊடுருவும், அனைத்த அடுக்க பாய்மை பொருள் என வழங்கப்படுகின்றன. அப்புறம் இதை மட்டுமல்ல, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களையும் கொண்டது. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி இருக்கிறது என்று ஆராய்ந்தால் சூரிய குடும்பம், அதை சுற்றிய கோள்கள், ஒரு கோள்களுக்கும் மற்ற கோள்களுக்கும் உள்ள இடைவெளி, இதை பார்க்கிறோம். இவை ரசிக்கக்கூடிய நிலையில் இருந்து ஆராய்வோம். இவை ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனில் இதையெல்லாம் அறிவு நடத்தி கொண்டிருக்கிறது. இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் என்னும் இயற்கை நிலை. அதாவது இதை நாம உடனே உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. இயற்கைதான் ஆதிநிலையில் பிரம்மமாக உள்ளது. நாம தனித்தனியா பிரிச்சு பார்த்து கொள்ளலாம். எல்லாமே அதாவது பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. எப்படின்னா ஈசன், உலகம், உயிர்கள் என்று பிரித்து பார்த்தாலும் பொருத்தமாகத்தான் இருக்கும். எங்கெங்கு பார்த்தாலும் சக்தியாக பிரித்து பார்க்க முடியாது. இதற்கு நிறைய உதாரணம் பார்க்கலாம். ஆனால் இப்ப 2 உதாரணம் பார்க்கலாம். இப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட சர்க்கரை கரும்பு என்ன சொன்னால் நம்மால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நமக்கு தெரிந்த ஒரு பொருள் சர்க்கரை ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கரும்பு சர்க்கரையாக மாறி இருக்கிறது. கரும்பை சர்க்கரையாக சாறு எடுத்து காய்ச்சி சில ப்ராசஸ் மூலமா அதை சர்க்கரையாக மாற்றணும். ஆனால் அதுதான் இது, இதுதான் அது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் நெய்யை கொண்டு பால் என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எப்படி நெய்யை நம்ம பால் கூற முடியும்? பாலை காய்ச்சி அதை தயிராக்கி, தயிர் மோராக்கி, அதிலிருந்து வெண்ணெயை எடுத்து உருக்கி நெய்யாக வந்துள்ளது. அப்போ நெய்யும் பாலும் ஒன்றுதான். நெய்யுக்கு மூலம் பாலாகும், சர்க்கரைக்கு மூலம் கரும்பாகும் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல் எல்லாவற்றிற்கும் மூல நிலை இறைவனாகும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவுக்கு மூலம் இறையாற்றலே ஆகும். இத எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால், இயற்கையை நுணுகி ஆராய்ந்தால் அந்நிலையில் இருந்து மாறி இருக்கும் ஆகும். அதாவது உணர்ந்து சொன்னேன், அறிந்து சொன்னேன்றார் மகரிஷி. இயற்கையின் உச்ச நிலையை எண்ணத்தை கொண்டு நுணுகி ஆராய்ந்தால் மன அலைச்சுழல் வேகத்தை அறிந்து கொண்டால் இதனையே மனிதன் தன்னிலை அறிதல் ஆகும். துரிய தவம் இயற்றி துரியாதீத தவம் சித்திக்கிறது. உச்ச நிலையாக உள்ள அறிவை நுணுகி எண்ணத்தை ஆராய்ந்தால்தான் நமக்கு இரண்டும் ஒன்றுதான் என்பது விளங்கும். இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்பது நமக்குள்ள விளங்கிவிடும். நீ நான் என்றோம்,
பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று. அதாவது இத மகரிஷி என்ன சொல்றாரு, உணர்ந்து ஓதினேன். தன்னை அறிதல் என்பது தற்சோதனை. தன்னை இன்னார் என்று அறிந்து கொண்டவர் உலக நிகழ்வுகளை உணர்ந்து கொள்வார். உயர்ந்த அறிவுடையவராய் உய்யும் வழியறிந்து உய்வார். தன்னை அறிதலுக்கு தனக்குள் அடங்கியுள்ள குணநலன்கள், பிற உயிர்கள், உயிர்களின் தன்மைகள், உயிர்களின் உற்பத்தி, பிரபஞ்ச இயக்கம் பற்றி அறிந்து கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் நான் வேறில்லை, தெய்வம் வேறில்லை. அதாவது தெய்வ நிலையில் எல்லாமே ஒன்றுதான், இறைநிலைதான் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. நம்மளும் அதை நம்ம துரியாதீத தவம் செய்து செய்து இறைநிலைனா என்பதை உணர்ந்து கொண்டால் எல்லாம் ஒன்றுதான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறி, நல்லது ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை, நன்றிகளம்மா. இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞான ஆசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும், தமிழ் விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், ஈழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஸ்ரீராமையா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ரூபாவதி சிவலிங்கம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5 முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும்.
சிறக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.